ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் ஹனி கேக் தான் எனக்கு ஆர்டர் வந்திருக்கு 60 பீஸ்க்கு. ஸ்கூலுக்கு தான் இது, அதனால் செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு சுகர் சிரப்பை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1.5 கிலோ சர்க்கரை எடுத்து 1 லிட்டர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறேன். இது டெசிகேட்டட் கோகோனட், ஹனி, ஜாம் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலான்ட்டு நான் பேட்டர் ரெடி பண்ணி ஓவனில் போட்டுட்டேன். பேக் ஆகிட்டுருக்கு. என்கிட்ட ட்ரே சின்னது தான், அதனால் நான் பேட்சாக தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஜாமும் ஹனியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம், அப்போ தான் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஹனி கேக்குன்னா ஹனி இல்லாமல் எப்படி, அதனால தான். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், சுகர் இந்த அளவுக்கு கொதிச்சா போதும், பாகு வரணுன்றதெல்லாம் இல்லை. இது ஃபுல்லாக கூல் டவுன் ஆகட்டும். கூல் டவுன் ஆனோடனே ஒரு கரண்டி அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் கேக் சாப்பிடும் போது ஹனி ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். வெறும் சுகர் சிரப்லேயே செஞ்சோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. இதில் என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கேக் ஹைட் கிடைக்கல. நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு காமிச்சது எக்கு வித் எக்கு கேக்கு தான் நான் சாம்பிள் கொடுத்துருந்தேன். அவங்க அதுதான் ஓகே பண்ணியிருந்தாங்க. அப்புறமா இங்கே பெங்களூரில் கார்த்திக் மாதம்னுட்டு யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சாரி, எனக்கு எக்லெஸ் பண்ணிவிடுங்கன்ட்டாங்க. எக்லெஸ்ஸில் ஹைட் அச்சீவ் பண்ண முடியல. அதனால இந்த ஃபஸ்ட் பேட்ச் ரொம்ப சைஸ் சின்னதாக தான் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு செய்யும் போது பேட்ச் என்ன பண்ணிட்டேன்னா, இன்னும் 1 கப்பு மாவு ஜாஸ்தியாக சேர்த்து ஹைட் கொண்டு வந்தேன். இதெல்லாமே கரெக்டாக பீஸ் போட்டுட்டு சுகர் சிரப்பில் டிப் பண்ணி டெசிகேட்டட் கோகோனட்டில் ரோல் பண்ணி எடுத்துட்டோம்னா ஹனி கேக் ரெடி ஆகிடும். இதுதான் இன்றைக்கி மினி விலாக். பாருங்கள், ஹைட் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னுட்டு. ஆனால் கேக் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நான் அந்த மெஷர்மெண்ட் மார்க் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா கேக் கட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ஸ்பாஞ்ச் நல்லா சாஃப்டாக வந்துருந்தது. அதுக்கப்புறமா ரெடி பண்ணி எல்லாமே சக்ஸஸாக நான் பேக் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.